ஹலோ நண்பா, இன்றைக்கி என்ன எபிசோட் பார்க்க போகிறோன்னா வேர்ல்ட் ஆஃப் இமோர்டல் சீசன் 1 எபிசோட் 3 தான் பார்க்க போகிறோம். வாங்க எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். போன எபிசோட் எதாவது முடிச்சிருப்பாங்கன்னா நம்ம ஹீரோக்கும் அந்த முட்டையிலேருந்து பவர்ஸ் வந்துருக்கும். அதோட அங்கே நம்ம ஹீரோவும் முடியாமல் படுத்து வந்துருப்பான். அதோட தான் போன எபிசோடு முடிச்சிருந்துருப்பாங்க. இந்த எபிசோட் அதுலேருந்து தாங்க ஸ்டார்ட் ஆகுது. வாங்க எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். இந்த எபிசோட் ஸ்டார்டிங் சீன்லேயே ஒரு நம்ம ஹீரோ நின்று பார்த்துட்டு இருக்க மாதிரி தான் காமிச்சிட்டு இருக்காங்க. ஒரு கப்பல் வந்துக்கிட்டு இருக்கு. அது ஒரு டிராகன் ஐலாண்டுங்கிற இடத்த நோக்கி போய்கிட்டு நம்ம ஹீரோவும் அந்த ஐலாண்டுக்கு தான் போகிறதுக்காக பிளான் பண்ணிக்கிட்டு இருக்கிறான். இருந்தாலும் அந்த கப்பலில் இருக்கவங்கள தான் காட்ட ஆரம்பிக்கிறாங்க. அங்கே இருக்கிறவங்க எல்லாருமே சீக்கிரத்திலே நம்ம போயிடலாம், இந்த கடலை மட்டும் கிராஷ் பண்ணிட்டா போதும் அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்காங்க. அதே நேரத்தில் அங்கே என்ன ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா, அந்த ஷிப்பே கொஞ்சம் கொஞ்சமாக ஆட்டம் காணுது. என்னன்னு கீழே குனிஞ்சு பார்த்தா கீழே இருக்கவங்க எல்லாத்துக்கும் ரொம்ப ஷாக் ஆகுது. ஏன்னா அது கீழே ஷார்க் வந்தது ஷார்க்குன்னு நினச்சா, ஆனால் வந்தது உண்மையிலேயே அது ஷார்க்கு கிடையாது, அது ஒரு டிராகன் அப்படிங்கிறத இன்னொருத்தங்க இருக்கவன் தான் பார்க்குறான். அதை பார்க்கறதுக்குள்ளேயே அதோட டிராகன் தன்னோட வாளால் அடித்து அந்த ஷிப்பை சல்லி நொறுக்க ஆரம்பிக்குது. அது ஒரே ஸ்லாஷ்லேயே அந்த ஷிப்பு மொத்தமும் நொறுங்கி போயிடுது. அந்த ஷிப்பு நொறுங்கின கொஞ்ச நேரத்துலேயே அங்கே இருக்கவங்க எல்லாருமே கீழே விழ ஆரம்பிக்கிறாங்க. அந்த இடமே நெருப்பு பிடிச்சி எறிய ஆரம்பிக்குது. அங்கே இருக்க அந்த பொண்ணும் கீழே விழ ஆரம்பிக்குது. அதே நேரத்தில் அங்கே இருக்கிறவனும் அந்த பொண்ணோட கையை எப்படியாவது பிடிச்சாகணும்னு பிடிச்சிடுறான். பட் இருந்தாலும் அந்த பொண்ணோட கை ரொம்ப வழுக்க ஆரம்பிக்குது. அவனால் பிடிக்கவே முடியலை. கொஞ்சமாக அந்த பொண்ணு அவனோட கையை விட்டு விலகிடுது. விலகின கொஞ்ச நேரத்துலேயே அந்த டிராகனும் அந்த பொண்ணை முழுங்கிடுது. இது எல்லாத்தையும் நம்ம ஹீரோ தூரத்துலேருந்து பார்க்குற மாதிரி தான் காட்டுறாங்க. அப்போ நம்ம ஷிப்பில் போகிறது நடக்காத காரியம் நம்ம ஹீரோவும் ஃபிக்ஸ் பண்ணிக்கிறான். அதோட அந்த சீனை கட் பண்ணிவிட்டு நம்ம ஹீரோ வர இடத்துல இருந்து சமைச்சிக்கிட்டு இருக்கான். அதை சமைச்சு சரி சாப்பிட்டுட்டு நம்ம இங்கே அடுத்தடுத்து என்ன பண்ணலாங்கிறத யோசிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோவை யோசிச்சுக்கிட்டு இருக்கிறான். நம்ம ஹீரோ சமைச்சிக்கிட்டு இருந்த அந்த சாப்பாடும் ரெடி ஆகிடுது ஒரு வழியாக. அதுலேருந்து ஸ்மெல் பலவிதமான இடத்துக்கு போய்கிட்டு இருக்குது. அதை எல்லாத்தையும் நம்ம ஹீரோவும் இவ்வளோ தூரத்துக்கு ரெடி ஆயிடுச்சா அப்படின்னு சொல்லி பார்த்துட்டு இருக்கும்போது அந்த இடத்துக்கு ஒரு ஹேப்பு வருது. அதே நேரத்தில் நம்ம அதை பார்க்குற நம்ம ஹீரோக்கும் செம்ம ஷாக் ஆகுது. அந்த ஹேப்பு ஏன்னா அவ்வளோ பெருசுக்கு இருக்குது. நம்ம ஹீரோவும் அந்த ஃபுட்டை எப்படியாவது இங்கேருந்து எடுத்துகிட்டு நம்ம கிளம்பிடலான்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோவும் அதை எடுக்க ட்ரை பண்ணிக்கிட்டு இருக்கிறான். ஆனாலும் அந்த ஹேப் தன்னோட பவர்ஸை கத்த ஆரம்பிக்குது. அதுக்கே நம்ம ஹீரோவால் சுத்தமாக நகர முடியல. இருந்தாலும் நம்ம ஹீரோ அதோட சிக்கனை மட்டும் எடுத்துடுறான். ஆனால் அது நம்ம ஹீரோ கைக்கு போகிறதுக்கு முன்னாடியே அந்த ஹேப்பை அதை கேட்ச் பிடிச்சிருது. சரி, இதுக்கிட்ட சண்டை போடுற அளவுக்கு நம்மக்கிட்ட இப்போதைக்கு எனர்ஜி இல்லைன்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோவும் அங்கேருந்து தப்பிச்சிடலான்னு ஓடிட்டு இருக்கான். ஆனாலும் அந்த ஹேப் ரொம்ப ஈஸியாகவே அதை தின்னுட்டு அந்த சிக்கனை சாப்பிட்டுட்டு நம்ம ஹீரோக்கு முன்னாடி நிற்கிது. நம்ம ஹீரோவும் உனக்கு என்ன தான் வேணும், அதான் சிக்கனை சாப்பிட்டல, இதுக்கப்புறமா எதுக்கு என் முன்னாடி நின்றுக்கிட்டு இருக்கேன்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ கேட்டுக்கிட்டு இருக்கேன். நம்ம அந்த ஹேப்பை நம்ம ஹீரோவை தூக்கிட்டு மலை மேலே ஏறி போய்கிட்டு இருக்கு. இது எங்கே தான் நம்ம ஹீரோ தூக்கிட்டு போகுதுன்னு அவனுக்கும் தெரியல. இது எங்கே தான் தூக்கிட்டு போதோ தெரியலையான்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோவும் புலம்பிட்டு தான் போயிட்டுருக்கான். அதுவும் ஒரு மலை பகுதிக்கு டாப்புக்கு கொண்டு வந்துடுது. அங்கே கொண்டு வந்து அந்த இடமே பார்க்கறதுக்கு அவ்வளோ அழகாக இருக்குது. அங்கே தூக்கிட்டு நம்ம ஹீரோவையும் பொத்துன்னு கீழே போட்டுடுது. கீழே போட்ட கொஞ்ச நேரத்துலேயே எதுக்காக இதை தூக்கிட்டு வந்துருக்கு, நம்ம ஹீரோவை சாப்பிட போதா அப்படின்னு நினச்சா அங்கே ஒரு பெரிய பீஸ்ட் ஒன்று கிடக்கிறதையும் நம்ம ஹீரோ பார்க்குறான். பின்னாடி தான் அவன் ஹீரோக்கு பின்னாடி தான் இருக்குது அந்த பீஸ்ட்டும். அதை பார்த்து நம்ம ஹீரோவும் என்ன தான் இப்போ உனக்கு வேணும் அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும்போது அதுவும் தன்னோட வாயை காட்டுது. அதை சமைச்சு கொடு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோக்கும் புரியுது. நம்ம ஹீரோவும் சரின்னு சமைக்க ஆரம்பிக்கிறேன். சமைச்சிட்டு இருக்கும்போது நெருப்பு அதிகமாக வேணும்னு சொல்லிட்டு அந்த ஃபேப்பும் ஊத ஆரம்பிக்குது. அது ஊதுன கொஞ்ச நேரத்துலேயே நம்ம ஹீரோட மூஞ்சி ஃபுல்லாகவே கருப்பாயிடுது. நம்ம ஹீரோவும் நான் ஏதாவது ஒன்று பண்ண சொன்னேன், நான் சும்மா இரேன் கொஞ்சம் நேரம்னு சொல்லி திட்டிட்டு அதுக்கு நம்ம ஹீரோவும் சமைக்க ஆரம்பிக்கிறேன். அதுவும் குறைச்சிக்க எப்பவும் கோச்சிக்கிட்டு போய் அவனுக்கு ஹெல்ப் பண்ண பாருன்னு சொல்லிட்டு அதுவும் திரும்பிக்குது. நம்ம ஹீரோவும் இந்த இடத்துல நமக்கு தேவையான எல்லாமே இருக்குது. சரி, அப்படின்னா நமக்கு தேவையான நம்ம உடம்பை ஹீல் பண்ணுறதுக்கு இந்த இடமே சரியாக தான் இருக்கும்னு நான் நினைக்கிறேன். நமக்கு தேவையான ஃபுட்லேருந்து எல்லாமே இங்கேயே இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோவும் சுற்றி அந்த இடத்த பார்த்துக்கிட்டு இருக்கான். இந்த இடம் மட்டும் கரெக்டாக வந்துருச்சு அப்படின்னா, அது மட்டும் இல்லாமல் இந்த இடத்துல ஸ்பிரிச்சுவல் எனர்ஜிஸும் ரொம்ப முன்னே இருக்கிறத நார்மல் இடத்துல இருக்கிறத விட இங்கே இந்த இடத்துல ரொம்ப அதிகமாக தான் இருக்குது. சரி, நம்ம உடம்பை கழுது பண்ணுவோன்னு சொல்லிட்டு அவனோட உடம்பை ஹீல் பண்ணிட்டு இருக்கான். அதே நேரத்தில் அந்த ஹேப்பும் அந்த இடத்துக்கு வந்துடுது. ஸ்பிரிச்சுவல் எனர்ஜி இப்படி தான் கேதர் பண்ணணும்னு சொல்லி அதோட பெரிய வாயை பேனு பொழந்து அதுவும் அதில் இருக்கிற ஸ்பிரிச்சுவல் எனர்ஜி அந்த இடத்துல இருக்க மொத்த எனர்ஜியும் அது ரொம்ப ஈஸியாகவே கேதர் பண்ண ஆரம்பிக்குது அதோட வாய்க்குள்ளே. அதை பார்த்து நம்ம ஹீரோவும் உன்னோட அந்த உடம்புக்கு இதெல்லாம் ஓகே தான், பட் என்னோட ஹியூமன் பாடி இதில் நான் எனர்ஜி அப்சர்வ் பண்ணுறதுக்கு ஒன்றும் வாயால் அப்சர்வ் பண்ண முடியாதுன்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோவும் சொல்கிறான். சொல்லிவிட்டு அவனும் தன்னோட உடம்பை வச்சு கொஞ்சமாக அந்த எனர்ஜிஸ் அப்சர்வ் பண்ண ஆரம்பிக்கிறான். அதே போல் நம்ம ஹீரோ நினச்சபடியே கொஞ்சமாக அந்த எனர்ஜியெல்லாம் நம்ம ஹீரோட உடம்புக்குள்ளே அப்சர்வ் ஆக ஆரம்பிக்குது. பரவாயில்ல அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோவும் முன்னே இருந்ததை விட நல்லாவே பாடிக்குள்ளே உடம்புக்குள்ளே அந்த எனர்ஜிஸ் எல்லாம் அப்சர்வ் ஆகுது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோவும் ஒரு வழியாக அப்சர்வ் பண்ணி முடிச்சிடறா. இருந்த எனர்ஜி எல்லாத்தையுமே நம்ம ஹீரோவும் சரி நம்ம அப்சர்வ் பண்ண எனர்ஜி எல்லாத்தையுமே இப்போ நம்ம பாடி வெயின்ஸுக்கு அனுப்பணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோவும் அது கல்டிவேஷனில் உட்காந்து பாடி வெயின்ஸுக்கு எல்லாத்தையும் அமுச்சிக்கிட்டு இருக்கான். நம்ம ஹீரோவும் அந்த எனர்ஜிஸ் எல்லாத்தையுமே அது மூலமாக நம்ம ஹீரோட உடம்பு கொஞ்சமாக ஹீல் ஆக ஆரம்பிக்குது. அதோட அந்த சீனை கட் பண்ணிட்டுறாங்க. நம்ம ஹீரோவும் ஒரு பெரிய இடத்துக்கு நிற்கிறான். நின்றுட்டு அதே நேரத்தில் அங்கே என்ன பண்ணுறான்னு பார்த்தீங்கன்னா அந்த இடத்தோட அழகாக பார்த்து ரசிச்சுக்கிட்டு இருக்கான் நம்ம ஹீரோவும். சரி, ஓகே அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோவும் கொஞ்சம் உட்காந்து
ரெஸ்ட் எடுத்துகிட்டு இருக்கும்போதே அதே நேரத்தில் அந்த நம்ம ஹீரோ கூட அந்த ஹியூமன் வேர்ல்ட்லேயும் சரி இந்த மோர்டல் வேர்ல்ட்லேயும் ஒரு பொண்ணு வந்து சண்டை போட்டு இருந்திருக்கும்ல, அதோட மாஸ்க்கை கூட நம்ம ஹீரோ கண்டுபிடிச்சி எடுத்துருந்துருப்பாள். அதோட மாஸ்க்கை இப்போ கூட கையில் தான் வச்சுட்டு இருக்கான். அதை நம்ம ஹீரோவும் யோசிச்சு கையில் வச்சுக்கிட்டே அதை பார்த்து தான் ஃபீல் பண்ணிக்கிட்டு இருக்கான் நம்ம ஹீரோவும். நீ கண்டிப்பாக சேஃப்டியாக தான் இருப்பாங்கிற ஒரு நம்பிக்கையில் தான் இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோவும் அதை சொல்லிட்டு அதை அந்த மாஸ்க்கையும் பார்க்க விட்றான். பார்க்க கூட கொஞ்ச நேரத்தில் அந்த பொண்ணை தான் காட்டுறாங்க. அந்த பொண்ணு ஒரு இடத்துல நடந்து போயிட்டு இருக்குது. அதே நேரத்தில் திரும்பவும் கட் பண்ணிட்டு நம்ம ஹீரோவை தான் காமிச்சிக்கிட்டு இருக்காங்க. நம்ம ஹீரோவும் அந்த குரங்குக்கே டஃப் கொடுக்குற மாதிரி அந்த இதில் எல்லாத்தையும் தொங்கிக்கின்னு போயிட்டுருக்கு. அங்கே இருக்க வீன்ஸில் அங்கே 2 பேருமே அந்த இடத்துல அந்த பொண்ணு நடந்து போயிட்டுருக்கு. அந்த போகிற இடத்துலலாம் ரொம்ப ஆபத்து இருந்தாலும் ரொம்ப ஈஸியாகவே அது எல்லாத்தையும் கிராஸ் பண்ணிட்டு அந்த பொண்ணு போயிட்டுருக்கு. அந்த பொண்ணும் போய் அந்த யூனிகானை பார்க்குது. அதே நேரத்தில் அந்த சீனை கட் பண்ணிட்டு நம்ம ஹீரோவை தான் காமிச்சிக்கிட்டு இருக்காங்க. ஹீரோ ரொம்பவும் டயர்டாகிட்டு அந்த குரங்கும் ஹீரோவும் படுத்துட்டு இருக்காங்க. சரி, அடுத்த நாள் விடிஞ்சது நம்ம ஹீரோவும் சரி எல்லாத்துக்கும் போய் ஃப்ரூட்ஸ் பறிச்சுட்டு வரலான்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோவும் அங்கே காட்டுக்குள்ளே வந்து ஃப்ரூட்ஸ் பறிச்சுக்கிட்டு இருக்கிறோம். சடனாக திரும்பி பார்த்தா அந்த இடத்துக்கு யூனிகானும் வேகமாக வந்துக்கிட்டு இருக்கு. நம்ம ஹீரோவும் ஒரு யூனிகானுக்கு ஒரு ஃப்ரூட்டை தூக்கி போட்டதும் டக்குன்னு அதையும் அது வாயில் கவிட்டு சாப்பிட்டுட்டு வேகமாக அங்கேருந்து கிளம்பி போயிடுது. கிளம்பி போன கொண்டத்தில் அந்த பொண்ணும் அந்த இடத்துக்கு வந்துடுறா. நம்ம ஹீரோ கண்டுபிடிச்சி வந்துடுறா. பின்னாடி வந்துட்டு டக்குன்னு ஒரு அட்டாக் பண்ண ஆரம்பிக்கிறா. அதை கண்டுபிடிச்சி யோசிச்சு டக்குன்னு நம்ம ஹீரோவும் யாரோ அட்டாக் பண்ணுறாங்கிறத கெஸ் பண்ணி டக்குன்னு அந்த இடத்துல இருந்து ஒரு எஸ்கேப் பண்ணிடுறான். ஃபர்ஸ்ட் அட்டாக்ல இருந்து நம்ம ஹீரோ எப்படியோ ஒரு வழி எஸ் ஆயிடுறான். நம்ம ஹீரோவும் கொஞ்ச நேரம் ஒரு சொல்கிறத கேளுன்னு சொல்லிட்டு இருக்கான். அதுக்கு எதுக்குமே அவள் கண்டுக்காமல் ரொம்ப திரும்பவும் அட்டாக் பண்ணுறதுக்காக வந்துக்கிட்டு இருக்கான் நம்ம ஹீரோவும். அப்படின்னா சரி உனக்கு சண்டை போடுறது தான் முக்கியம்னா திரும்பவும் வா சண்டையை ஆரம்பிக்கலான்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோவும் தன்னோட பவர்ஸ் எல்லாத்தையும் கேதர் பண்ண ஆரம்பிக்கிறான். முன்னே இருந்ததை விட ரொம்பவும் ஹீரோட பவர்ஸ்லாம் இன்க்ரீஸ் ஆகிருக்கு. அந்த பொண்ணு ஹீரோவோட ரொம்ப பயங்கரமான பவர்ஃபுல்லாக தான் இருக்குது. பட் இருந்தாலும் இவன் இவ்வளோ சீக்கிரத்தில் இவ்வளோ பவர்ஃபுல்லாக மாறிட்டான், இவனை சும்மா விடக்கூடாதுன்னு சொல்லிட்டு அந்த பொண்ணு அட்டாக் பண்ணிட்டு இருக்கு. நம்ம ஹீரோவும் அந்த டிராகனோட முட்டையிலேருந்து கிடச்சி அந்த டிராகனையே சமன் பண்ண ஆரம்பிக்கிறான். அந்த பவர்ஸ் இந்த கரெக்டாக அந்த பொண்ணு மேலே அந்த டிராகனோட அட்டாக் போய் பட்டுருது. இருந்தாலும் நம்ம ஹீரோ அந்த பவர்ஸை பயன்படுத்தினால ரொம்ப டயர்டாயிடுறான். அந்த பொண்ணு ரொம்பவும் தூக்கி அடிக்கப்படுது. ஏன்னா அந்த டிராகனோட பவர்ஸ் இந்த லெவலுக்கு இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப ஷாக் ஆகுது அந்த பொண்ணு. பட் இருந்தாலும் நம்ம ஹீரோ ரொம்பவும் டயர்டாயிடுறான். நீ இந்த கொஞ்ச நாள்லேயே ரொம்பவும் பவர்ஃபுல் ஆகிட்டா, இதுக்கப்புறம் உன்னை விட மாட்டேன், எனக்கு ஃப்யூச்சரில் நீ இருந்தானா கண்டிப்பாக பிரச்சனை தான் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோவை கொல்றதுக்காக ஒரு பெரிய அட்டாக்கை பண்ணிகிட்டு இருக்க அந்த பொண்ணு. அவளும் இந்த அட்டாக்கோட இதுக்கப்புறம் நீ கண்டிப்பாக உயிரோடு இருக்க முடியாது, செத்து தாண்டா ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு அவளும் தன்னோட ஸ்வாடில் ஃபுல் பவர்ஸையும் கேதர் பண்ண ஆரம்பிக்கிறா. கேதர் பண்ணி ஒரு அட்டாக் தான் வைக்கிறேன். நம்ம ஹீரோவும் டக்குன்னு நடுவில் ஒரு ஷீல்டை போடுறான். ஷீல்டெல்லாம் பிரேக் பண்ணிக்கிட்டு நம்ம ஹீரோ அந்த அட்டாக் வந்து படுது. அதே நேரத்தில் நம்ம ஹீரோவும் ரொம்பவும் பின்னாடி தூக்கி அடிக்கப்படுறான். அதே நேரத்தில் நம்ம ஹீரோ பின்னாடி போயிட்டு கொஞ்சம் நேரத்தில் அவனும் கண்ணு முழிச்சு எந்திரிச்சதுனால இதுக்கப்புறம் நீ செத்தலான்னு சொல்லிட்டு அவளும் தன்னோட ஜுவாடை எடுத்துகிட்டு வந்து நெஞ்சில் இறக்கிடலான்னு சொல்லிட்டு வேகமாக வந்துக்கிட்டு இருக்கும்போது அவளோட ஜுவாட்ஸில் இருக்கிற ரொம்ப பவர்ஃபுல்லாக ரிலீஸ் ஆகிட்டு இருக்காரா. சடனாக அந்த இடத்துக்கு ஒரு பெரிய பாறை வந்து அவன் மேலே அடிக்கிற மாதிரி வருது. ஆனாலும் அவள் டக்குன்னு அவளோட ஜுவாடை அது மேலே வச்சு அதுலேருந்து தப்பிச்சிடுறா. அங்கே யாரா வந்திருக்குதுன்னு பார்த்தா நம்ம ஹேப் வந்து நம்ம ஹீரோவை ஹெல்ப் பண்ணுது. அவளுக்கு அந்த ஹேப்பை பார்த்தது எதுக்காக இந்த ஹேப் இவனை காப்பாற்றணும்னு நினைக்குதுன்னு சொல்லிட்டு யோசிச்சுட்டு இருக்கா. நம்ம ஹீரோக்கும் ஹேப்பை பார்த்தது ரொம்ப ஹாப்பியாகுது. அந்த ஹேப் கூடயே செம்மையாக சண்டை போட்டுக்கிட்டு இருக்கா. இருந்தாலும் அந்த ஹேப் தன்னோட பவர்ஸை மொத்தமாக ரிலீஸ் பண்ணிவிட்டு அதை அட்டாக் பண்ணிகிட்டு இருக்கு. இருந்தாலும் அவளால் சுத்தமாக சமாளிக்கவே முடியல. ஏன்னா அந்த ஹேப் கிட்ட இருக்க பவர்ஸ் இவகிட்ட இல்லை. அதனால தான் ரொம்ப அடி வாங்க ஆரம்பிக்கிறா. அவளும் அதே நேரத்தில் அந்த ஹேப்பும் விட்டு கொடுக்காம அடிக்க ஆரம்பிக்குது. உன்னால் எப்படி இவ்வளோ தூரத்துக்கு ஃபைட் பண்ண முடியும் என்கிட்ட வந்து அப்படின்னு சொல்லிட்டு இப்போ சாக போகிற அந்த செகண்டில் அந்த யூனிகானும் கரெக்டான நேரத்தில் வந்து அந்த பொண்ணை காப்பாற்றி அங்கேருந்து கூட்டிகிட்டு போயிடுது. நம்ம ஹீரோ அதை பார்த்த கொஞ்சம் நேரத்துலேயே நான் இங்கேருந்து கிளம்புறது தான் உனக்கு நல்லது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோவும் சொல்கிறான். ஏன்னா இங்கே உனக்கு அதிகப்படியான ப்ராப்ளம்ஸ் நான் இருக்கிற வரைக்கும் வந்துக்கிட்டே தான் இருக்குன்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ சொன்னதும் அந்த ஹேப்பும் டக்குன்னு திரும்பிக்கிட்டே அதுக்கும் நம்ம ஹீரோ மேலே கொஞ்சம் கோச்சிக்குது. நம்ம ஹீரோ இங்கேருந்து போகிறேன்னு சொன்னால அதனால அதுவும் கொஞ்சம் கோச்சிக்குது. புரிஞ்சிக்கோ, ஏன்னா எனக்கு பவர் சுத்தமாகவே இல்லை, இது இந்த பவர்ஸை வச்சுக்கிட்டுலாம் கண்டிப்பாக என்னால் யாரு கூடயும் ஃபைட் பண்ண முடியாதுன்னு சொல்லிட்டு அவனும் சொன்னது. ஸோ நம்ம ஹீரோவும் சொன்னதும் அந்த ஹேப்பும் புரிஞ்சுக்குது. சரி நீ இன்னும் பவர்ஸை நல்லா கல்டிவேஷன் பண்ணி நீ ரொம்பவும் பவர்ஃபுல்லாக ஆளாவா அப்படின்னு சொல்லிட்டு நான் அதுவும் சொன்னதும் நம்ம ஹீரோவும் அங்கேருந்து கிளம்புறான். நம்ம ஹீரோனால கிளம்பிக்கிட்டு இருக்கும்போதே அதுவும் திரும்பி பார்த்துக்கிட்டு நீ நெக்ஸ்ட் டைம் பார்க்குறப்போ எனக்கு இதை விட இப்போ இருக்கிறத விட ரொம்பவும் டேஸ்ட்ஃபுல்லாக சமைக்கவும் கற்றுக்கிட்டு வா, ஏன்னா எனக்கு ரொம்ப பசிக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ கிட்ட சொல்லுது. அதுவும் நம்ம ஹீரோவும் கண்டிப்பாக அப்படின்னு சொல்லிட்டு அங்கேருந்து கிளம்புனதும் அந்த இதுவும் ரொம்பவும் ஃபீல் பண்ணிக்கிட்டு இருக்கு. அதோட அந்த சீன் எல்லாத்தையும் நம்ம ஹீரோ கட் பண்ணிவிட்டு அந்த பொண்ணை தான் காமிச்சிட்டு இருக்காங்க. அந்த பொண்ணு ஒரு இடத்துல உட்காந்து கேட்டுட்டு இருக்கு. அங்கே இருக்கிற அந்த பொண்ணுக்கும் ஒரு சத்தம் கேட்க ஆரம்பிக்குது, இங்கே வா அப்படின்னு சொல்லிட்டு. ஒரு வேளை யூனிகான் தான் கூப்பிடுது அப்படின்னு சொல்லிட்டு அந்த பொண்ணு கொஞ்சம் கொஞ்சமாக அங்கேருந்து நடந்து போக ஆரம்பிக்குது. அதே நேரத்தில் அந்த யூனிகான்கிட்டே அவளும் வந்துடுறா. வந்த கொஞ்ச நேரத்துலேயே அந்த யூனிகானும் நீ என்ன மாஸ்டராக ஏற்றுக்கணும், யூனிகான்கிட்ட இவ கேட்டுகிட்டு இருக்கா, நீ என்ன மாஸ்டராக ஏற்றுக்கணும்னு நீ நினைக்கிறியா அப்படின்னு சொல்லிட்டதும் அதுவும் அதுக்கேற்ற மாதிரி தலையாட்டினதும் கொஞ்ச நேரத்துலேயே சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு இவளும் போயிட்டு அந்த கொம்பை போயிட்டு தொட்ட கொஞ்ச நேரத்துலேயே இவங்க 2 பேருக்கும் ஒரு பாண்டிங் மாதிரி கிரியேட் ஆக ஆரம்பிக்குது. இந்த பாண்டிங் கிரியேட் ஆன கொஞ்ச நேரத்துலேயே என்ன ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா இந்த யூனிகானோட பவர்ஸ்லாம் ரொம்பவும் அல்டிமேட்டாக மாற ஆரம்பிக்குது. அது மட்டும் இல்லாமல் அதோட விங்ஸ் முன்னாடி இருந்தது சின்னதாக தான் இருந்திருக்கும்.
இருந்திருக்கும். இப்போ அதை விட அப்படியே டபுள் மடங்காக பெருசாக இருக்குது. அதே நேரத்தில் என்ன ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா அதோட விங்ஸ் ஒவ்வொருதும் கோல்டன் கலரில் மாற ஆரம்பிக்குது. சரி ஓகே, இதனால் வரைக்கும் நான் இங்கேருந்து வெளியில் போகணுன்னு தான் யோசிச்சிருந்திருக்கேன். இதுக்கப்புறம் நம்ம இங்கே அடுத்து என்ன எப்படி மூவ் பண்ணலாங்கிறத பற்றி யோசிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவளும் சொல்லிவிட்டு அது இந்த யூனிகார்ன் மேலே ஏறி பறந்து போக ஆரம்பிக்கிற அவளும். இப்போ அவங்க எங்கே கிளம்பி போயிட்டுருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா அந்த ஏற்கனவே ஒரு ஷிப்பு வெடித்து செத்துருப்பாங்கல்ல, அதில் அந்த ஒருத்தன் மட்டும் உயிரோடு இருந்திருப்பான். அந்த பொண்ணு தான் செத்து இருந்திருக்கும். அங்கே இருந்த இன்னொருத்தன் உயிரோட தான் இருந்திருப்பான். அவனை பார்க்கறதுக்காக தான் இவளும் போய்கிட்டு இருக்கா அந்த கடற்கரைக்கு. அவளும் அந்த இடத்துக்கு வந்திருக்கா. அந்த ஷிப்பு நொறுங்கி போயிருக்கிறது எல்லாத்தையும் பார்த்துட்டு இருக்கா. அது மட்டும் இல்லாமல் அங்கே அவன் மயங்கி கிடக்கிறதையும் அவள் பார்த்துறா. அப்போ தான் அவனும் கொஞ்சம் கொஞ்சமாக கண் முழிக்கிறான். இதோட தான் இந்த எபிசோட் முடியுது கைஸ். நெக்ஸ்ட் எபிசோட் நாளைக்கு பார்த்துக்கலாம். வீடியோ பிடிச்சிருந்தா லைக், ஷேர், சப்ஸ்கிரைப் மறக்காம பண்ணிவிடுங்க கைஸ். பை கைஸ்.